ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வீக்லி 2 to 3 வீடியோஸ் வந்து போடுவோம். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸே தவிர இதில் எந்த விதமான டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா வந்து க்ரோ வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் பற்றி நிறைய பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்டிங்னு வரையில் நம்ம எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை வந்து சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஹார்ட் ஏர்ன் மணி வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட நோக்கமும். ஸோ அப்படி இருக்கையில் வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுலே வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து பர்டிகுலர் இந்தியாவில் நிறைய விதமான ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து ஜீரோ லெவல் ரிஸ்க் இல்லை, ஜீரோ லெவல் தான் ரிஸ்க்கே இருக்கும் அதில். அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இது லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி வந்து நம்ம பணத்தை வந்து ஐடியலாக நம்ம ஒரு இடத்துல போட்டு வச்சா அதோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும். பட் அதுக்கு பதில் அதை வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலே வந்து ரிஸ்கே இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 6 டைப் வந்து இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து பணத்தை போட்டு வச்சோன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது எவ்வளோக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பேங்க் டு பேங்க். ஸோ இப்போ வந்து நம்மளோட இதில் வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து ரிஸ்கே எடுக்காமல் நம்ம பணத்தை வந்து கம்ப்ளீட்டாக சேஃபாக வந்து பார்க் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் அதை வந்து அடிக்கடி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். செகண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளோட வெல்த்தை வந்து க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு. அதே சமயத்தில் அது வந்து ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் மூலிமா வந்து நம்ம நர்ச்சர் பண்ணி கொண்டு வர முடியும். அண்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு பேசிக் அமௌண்ட் ஆஃப் ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து இன்னும் உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியாது. இன்றைக்கும் வந்து நம்ம வந்து டைரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் அந்த பணத்தை வந்து போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் டிஜிட்டைஸே பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனாக மாறையில் போஸ்ட் ஆஃபீஸும் அதை கூடிய சீக்கிரம் அடாப்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் நம்ம நம்புகிறோம். மூணாவது வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் தான் வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே திரும்பின இடத்துல யாருக்கிட்ட கேட்டாலும் வந்து இந்தியாவில் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சொல்லுவாங்க. இதில் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு பணம் மெச்சூர் ஆகையில் இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு கரெக்டாக மெச்சூர் ஆகையில் உங்களுக்கு என்ன கமிட் பண்ணாங்களோ அதை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அதை விரும்புகிறாங்க. ஸோ இதை விட வந்து ஒரு பெட்டரான வந்து பிளேஸ் இருக்குது அது நம்மளோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை வந்து பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் டைம் அண்ட் அகெயின் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன கமிட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ரிஸ்க் உங்களுக்கு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்ஸ். ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரியே தான் வந்து சிமிலரான ஒரு விஷயம். பட் என்னென்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டைமே வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுருங்க. அது மெச்சூர் ஆகையில் நீங்கள் அதோட என்ன கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ சேர்த்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெக்கரிங் டெபாசிட் வந்து என்னென்னா ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னென்னா இது வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து போட்டுட்ருப்பீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் ஒரு பணம் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது இதுவும் வந்து சிமிலர் டு ஃபிக்ஸட் டெபாசிட் கேரண்டீட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது மெச்சூரிட்டி ஆகையில் என்னென்னா நீங்கள் எவ்வளோ பணம் எப்போ போல் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து
ப்ளஸ் உங்களுக்கு சேர வேண்டிய கேரண்டிட் ரிட்டர்ன்ஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் த்ரூ அவுட் திஸ் பீரியட் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறவே மாறாது. என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகையில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் வந்து உண்டு. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கான காரணமே என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் இருக்கணுங்கிறதுக்காக, ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து நீங்கள் நார்மலாக எடுத்து போகணுங்கிறதுக்காக வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு எந்த பேங்க்லேயோ சரி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிபிஎஃப்க்கு நீங்கள் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலி வந்து இதோட டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கு உண்டான இதுவும் வந்து ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கேரண்டிட் ரிட்டர்னு அண்ட் டேக்ஸ் சேவிங்ஸும் நம்மளுக்கு இதனால வந்து கிடைக்குது. 6th வந்து நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, இது வந்து மோர் ஆஃப் வந்து எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெட் ஃபண்ட்ஸில் தான் வந்து போய் இதில் நம்மளோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெட் ஃபண்ட்ஸுங்கும் போது என்னென்னா, இது வந்து ரொம்ப சேஃபான வந்து ரிஸ்க் ஃப்ரீ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் வந்து இவங்க டெபாசிட் பண்ணுவாங்க பணத்தை. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸு இல்லை டிபென்ச்சர்ஸு இல்லாட்டி வந்து கோல்டு பாண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ரிஸ்க்லேருந்து மாடரேட் ரிஸ்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதோட டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருக்கும், மிட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம். நம்மளோட ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கீமை சூஸ் பண்ணி எந்த டைம் ஃப்ரேமில் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி இதுக்கு போக முடியும். ஸோ டு கன்க்ளூட், இதுதான் வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ரிட்டர்ன் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படின்னா லோ ரிஸ்க்னா என்ன, வெரி வெரி லோ ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். பட் அதுக்காக வந்து இது வந்து மோசம்னு சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்பிடைட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாது, நம்ம ரொம்ப சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும், நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து சேவ் பண்ணணும், கொஞ்சம் கூட அது வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து ஆப்ட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ உங்களால் பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது, உங்களுக்கு அந்த மனநிலை இல்லை, சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.